வணக்கம், ராஜ்குமார் ஹியர். ஹோப் யூ ஆர் ஃபைன். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வெஸ்ட் தாம்பரம். கவுன்சிலிங் கோட் 1419. நோட் பண்ணிக்கோங்க, அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சாய்ராம்ங்கிற பேரில் நிறைய காலேஜ் இருக்குது, அதனால் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னால் நம்மளோட சந்திரயான் 3 இப்போ விண்வெளிக்கு அனுப்பினோம் இல்லையா, அதோட திட்ட இயக்குனர் டாக்டர் வீரமுத்துவேல் இங்கே தான் படிச்சிருந்தார். அவர் இந்த காலேஜோட அலுமினி. ஓகே, இது கூடுதல் தகவல். ரைட். இப்போ ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜும் கவுன்சிலிங்கில் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலேஜ். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலேஜ் தான். ஓகே, இந்த காலேஜ் கவுன்சிலிங்கில் இருந்தால் இது ஒரு அற்புதமான காலேஜ் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறதும் கோர்சஸ் இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், தேவையில்லாததை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அது நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏஐடிஎஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஏஎம் இருக்குது. 171க்கு பிசிக்கு முடிஞ்சிருக்கு, 184 ஆரம்பிச்சு. சான்சஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். சிபி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்குது. ஓசியில் 193க்கு ஆரம்பித்து 176.5க்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் கிடைக்கிறது கஷ்டம். பிசியில் இட் இஸ் பாசிபிள். 175.5க்கு ஆரம்பித்து 169 வரைக்கும் போயிருக்கு. பட் பிசியில் இட் இஸ் பாசிபிள். ஓகே, சிவில் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே அவைலபிலிட்டி இருக்குது, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஓசி மினிமம் 174 முடிஞ்சிருக்கு. 17 கட் ஆஃப் ஒரு 5 மார்க் ஏறினால் கிடைக்கிறது கஷ்டம். பட் பிசிக்கு சான்சஸ் இருக்குது. சிஜேங்கிறது எம்டெக் இன்டகிரேட்டர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 188 தான் ஆரம்பிக்குது, 175 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பிசியில் பார்த்திங்கன்னா 174 ஆரம்பித்து 164.5 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 165 168 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ராமில் எம்டெக் சிஎஸ்சி, அதாவது இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் இந்த கோர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். சிஎஸ்சி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை. இசிஇ பிசிக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ரைட். ட்ரிபிள்இ கண்டிப்பான முறையில் எல்லாத்துக்குமே அவைலபிலிட்டி இருக்குது. ஓசி 195க்கு ஆரம்பித்து 169 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ட்ரிபிள்இ அவைலபிலிட்டி இருக்குது. இஎன்ஐயும் நல்ல கோர்ஸ் தான். உங்களுக்கு இஎன்ஐயும் ஓசியில் அவைலபிலிட்டி இருக்குது, பிசிலையும் அவைலபிலிட்டி இருக்குது. அப் டு 155 வரைக்கும் போகுது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் 187 ஆரம்பித்து 155.5 வரைக்கும் போயிருக்கு. இதே மாதிரி தான் நமக்கு பிசியும் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் சேம் ஆஸ் த திங். ஐடி டிபார்ட்மெண்ட் பிசி கிடைக்கிறதுக்கு லைட்டான வாய்ப்புகள் இருக்குது. மெக்கானிக்கல் கண்டிப்பான முறையில் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கண்டிப்பான முறையில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக நம்ம சொல்கிறோம்னா எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா கோர்ஸுமே கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன பண்ணலான்னா சிஎஸ்சி இசிஇ வைக்கலாம். சான்சஸ் ஆர் தேர், நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிசிஎம்முக்கும் எல்லா சான்சஸும் இருக்குது, எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸப்ட் சிஎஸ்சி கொஞ்சம் கஷ்டம் பிசிஎம்க்கு. ஸோ அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா கோர்சஸ் எல்லா இதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை நல்லா நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ ஓசி அண்ட் பிசி கேண்டிடேட்ஸ் மட்டும் இப்போ பிசி மட்டும் பார்ப்போம். பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சான்சஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சான்சஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சான்சஸ் இருக்குது, எம்டெக் சிஎஸ்சி சான்சஸ் இருக்குது, நெக்ஸ்ட் இசிஇ சான்சஸ் இருக்குது, ட்ரிபிள்இ சான்சஸ் இருக்குது, இஎன்ஐ சான்சஸ் இருக்குது, ஐஎன்சி சான்சஸ் இருக்குது, ஐடி மே ஆர் மேபி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சான்சஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் சான்சஸ் இருக்குது. ஸோ பிசி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கோர்சஸ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் அவைலபிலிட்டியாக இருக்குது. இது ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், ஒரு வரப்பிரசாதம். நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சாய்ஸஸை மேக் பண்ணிக்கோங்க உங்களோட இஷ்டப்படி. ஆனால் நல்ல காலேஜை சொல்கிறது மட்டும்தான் என்னோட இது. அந்த நல்ல காலேஜையும் நான் எப்படி சொல்லுவேன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு தான் வி ஆர் டிசைடிங். நானாக சொல்கிறது கிடையாது, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு தான் ஐ எம் டிசைடிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்ஸுக்கு நம்ம பார்த்துருவோம். ஓசிக்கு சிவில், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இஎன்ஐ இருக்குது எக்ஸ்ட்ரா ஓசிக்கு. அதே மாதிரி ஐஎன்சி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சான்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமும் சொல்ல முடியாது, ஒரு 3.5 மார்க் கட் ஆஃப் ஏறிச்சுன்னா அது கிடைக்கிறது கஷ்டம்.
ஸோ வி கேன் ஹோப்ஃபுல்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸும் எம்டெக் சிஎஸ்சி ரெண்டுமே வந்து ஓசிக்கான கிடைக்கக்கூடிய கடைசி ஆயுதம். ஏன்னா நம்ம சொல்ல முடியாது, ஒரு 4 மார்க் டிஃப்ரென்ஸில் வந்து போயிடுச்சுனாலும் கஷ்டம். இது ரெண்டுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்புவோம். ஸோ இந்த 2 வாய்ப்புகள் தான் சர்க்யூட் பிரான்ச்சஸில் ஓசிக்கு இருக்கிற வாய்ப்புகள். அதாவது சிஐ, சிஜே ப்ளஸ் ட்ரிபிள்இ, இஎன்ஐ. மற்றது பிசிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சிஎஸ்சி, இசிஇ, ஏஐடிஎஸ் இருக்காது. மற்ற கோர்சஸ் எல்லாம் பிசிக்கு இருக்குது. எம்பிசிக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிள். பிசிஎம்க்கும் எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிள். ஸோ எஸ்சி, எஸ்டிக்கு எல்லா ஆப்ஷனுமே அவைலபிள். ஸோ இந்த காலேஜ் வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்டில் 170 to 179 எடுத்தவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 165 எடுத்தவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 150, 155 எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து 170க்கு மேலே எடுக்கிறீங்க, 175 எடுக்கிறீங்கன்னா சாய்ராம் காலேஜ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பார்க்கணும், ஒருவேளை ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் வேறு ஏதாவது காலேஜஸ் பார்க்கறனாலும் நீங்கள் பார்த்து அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டெவர்ஸ். தேங்க்யூ.